இந்த வாக்கு சேகரிக்கிறதுக்கு நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். நண்பரை ஒருத்தரை நண்பர்னு சொல்ல முடியாது. அவர் கிட்டத்தட்ட 70 வயசு ஆகும். அவர்கிட்ட இருந்து பல கருத்துக்கள், பல நினைவுகளை நான் பகிர்ந்துக்கினேன். ஸோ உங்ககிட்டயும் அதை சொல்லலாமே, யாருக்காவது பலன் இருக்கும், யார் வாழ்க்கையாவது அது நடந்திருக்கலாம். அவர் சொன்னார், அந்த காலத்தில் ராம வனவாசம் போனான்னு கேள்விப்பட்டிருக்கோம், பஞ்சபாண்டவர் வனவாசம் போனான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தன் வனவாசம் கிளம்பிட்டான் அப்படின்னாரு. வனவாசம்னா எனக்கு அதை பற்றி தெரியாத புராணம் மாதிரி சொல்கிறாரு. என்னங்க அப்படின்னு. ஆமாப்பா, இங்கே கிராமத்துலேருந்து போய் பெங்களூரில் செட்டில் ஆகிறேன், சென்னையில் செட்டில் ஆகிறேன், இல்லை தமிழ்நாட்டில் அந்தந்த மூளை முடுக்கு பட்டணத்தில் செட்டில் ஆகிறேன்னு போகிறாங்க. அது வனவாசம் தான். அமெரிக்காவில் செட்டில் ஆகிறேன், லண்டனில் செட்டில் ஆகிறேன், சிங்கப்பூரில் செட்டில் ஆகிறேன், ஹாங்காங்கில் செட்டில் ஆகிறேன்றாங்க. இதெல்லாம் ஒரு வனவாச வாழ்க்கை தான். அதில் நிறைய பொருள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, அதிகமான கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும். ஆனால் அவனோட பழைய நினைவுகள், அந்த பழைய நினைவுகள் அவனை வான்னு கூப்பிட்டே தான் இருக்கும் அந்த சொந்த கிராமத்துக்கு. அந்த மாதிரி நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போனேன் அப்படின்னாரு. அவர் பேசும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. 20 வயசில் நான் ஊரை விட்டு போனோம். அவர் பார்த்தீங்கன்னா பெரிய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி அந்த நிலத்தெல்லாம் சீர்திருத்தம் பண்ணி அங்கே ஒரு விவசாயம் பண்ண மாதிரி அவர் சொந்த நிலத்தில் இப்போ 20-25 ஏக்கராவில் சூப்பராக பண்ணி அருமையாக இருக்காருங்க. ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்காரு, 2-3 கார் வச்சுருக்காரு. ஆக்டிவாக அவரே டிரைவராக போகிறாரு படுக்குது. ரொம்ப வாழ்க்கை வாழ்கிறாரு. ஏங்க இவ்வளோ செழிப்பாக இருந்து நீங்கள் எதுவும் சகிச்சிங்கன்னு சொல்கிறீங்கன்னா, இல்லைப்பா, நான் சின்ன வயசாக சொல்ல, தீபாவளினா எங்கள் அப்பா காட்டுக்கு வேட்டைக்கு போவார். 7 மணிக்கெல்லாம் கறி வந்துடும், சூரியன் உதயத்துக்கு முன்னாடி கறி வந்துடும்ன்றார். ஏங்க நம்ம போனோம்னா கறிக்கடையில் தாங்க 1 கிலோ 2 கிலோ கறி வாங்குவோம். அப்போ பாருங்கள் எப்படி வாழ்ந்துருக்காரு அவர். காலையில் ஒரு 4 மணிக்கு, 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே காட்டுக்கு போய்டுவாங்களாம் வேட்டைக்கு. எந்த கறி, மான் கறி, அப்புறம் இந்த முயல் கறி, அப்புறம் காட்டு பன்னி, அவர் நிறைய ஐட்டம் சொல்கிறாரு, முள்ளம் பன்னி நிறைய சொல்கிறாருங்க. அதெல்லாம் வேட்டையாடி 7 மணிக்குள்ளே கறி கொச்சிடும் எங்கள் இதில் செட்டியில் அப்படின்றாரு. அப்படி சொல்கிறாரு அவர். அந்த வாழ்க்கையெல்லாம் இப்போ கிடைக்குமா அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் இந்த வயசில் இளமையாக இருக்கிறதுக்கு அந்த பழைய நினைவுகள் தான் காரணம். அப்போ இருந்த வாழ்க்கை, அப்போ இருந்த சந்தோஷம், அப்போ இருந்த சாப்பாடு சுவை இப்போ கிடையாது. எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிடலாம். ஆனால் சில விஷயங்கள் சில வயசில் சில தவற விட்டுறோம். நம்ம தெரியாமல் நண்பர்கள் மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பிச்சிட்றோம், நம்ம நேசிச்சு வர பெண்கள் மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பிச்சிட்றோம், நம்ம அப்புறமா பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டு வாழ்கிற காலத்தில் அவன் மனசை கஷ்டப்படுத்தி விட்டுறோம். கடன் வாங்குறதுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம ஏமாத்துறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், அவன் மனசையும் கஷ்டப்படுத்தி விட்டுறோம். ஆனால் இதெல்லாம் முட்டாள்தானம். மனிதர்கள் கொஞ்ச நாள் தான் வாழ்கிறாங்க. அந்த பழைய நினைவுகள் தேவை மனிதனுக்கு. இந்த மண் கடைசியில் இந்த மண்ணோடு வாழுங்க, அதான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறார். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இந்த மனுஷன்